Dear students, I'm Dhanlakshmi, Assistant Professor of Tamil Department. ஸோ நம்ம இந்த செமஸ்டர் பார்க்க போறது என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, தமிழரும் தொழில்நுட்பம். இதோட சப்ஜெக்ட் கூட என்ன அப்படின்னா, UC 25 HC 2. ஸோ அதே மாரி தான் உங்களுக்கு 5 யூனிட் இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து 5வது யூனிட் வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம டெக்னாலஜி நம்ம முன்னோர்கள் வந்து வெறும் அ கவிதை எழுதுறதுல, அப்புறம் இலக்கியம் படைக்கிறதுல மட்டும் வல்லவர்கள் இல்ல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டெக்னாலஜிலயுமே நம்ம முன்னோர்கள் அவங்களோட அறிவ எவ்ளோ செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த 5 யூனிட்லயும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன அப்டின்னா, நெசவு மற்றும் பானை தொழில்நுட்பம். சங்க காலத்துல நெசவுக்கு ரொம்ப முக்கியம் என்ன? இப்போ வரைக்கும் நெசவுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா பருத்தி. இந்த பருத்தி எப்படி சுத்தம் செஞ்சாங்க? அந்த பருத்திலேருந்து கொட்டை எப்படி எடுத்தாங்க? அதுலேருந்து நூல் நூற்கிறது, நெசவு திறல துணி நெய்றது இது எல்லாமே இந்த யூனிட்ல நம்ம பார்ப்போம். இது எல்லாத்துக்குமே ஒரு அழகான வடிவம் குடுக்குறது, கலர் சாயம் பூசுறது, இது எல்லாமே நம்ம இந்த நெசவு தொழில்ல பார்ப்போம். நெசவு தொழில்நுட்பத்தில பார்ப்போம். அதுக்கடுத்த யூனிட் அதுக்கடுத்து இந்த யூனிட்ல என்னென்னன்னா, பானை தொழில்நுட்பத்த பத்தி பார்ப்போம். ஸோ பானை தயாரிக்கிறதுக்கு நமக்கு மண்ணு ரொம்ப முக்கியம். எந்த மண்ண சூஸ் பண்றோம்? அத எவ்ளோ வெப்பநிலையில வந்து வச்சு அந்த மண்ண நல்லா வந்து நம்ம பானையா மாத்துறோம். ஸோ மாத்துனதுக்கு அப்புறம் மாத்திருக்காங்க. மாத்துனதுக்கு அப்புறம் உங்களோட குயவர்கள், உங்களோட முத்திரை அதாவது லோகோ இருக்குல்ல, அது அப்புறம் அவங்களோட சில எழுத்துக்கள் தமிழி, பிராமி இந்த எழுத்துக்கள்லாம் பானைகள் எப்படி பொறிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த லெசன்ல இந்த யூனிட்ல நம்ம பார்ப்போம். அடுத்து என்ன 2வது யூனிட்னா வடிவமைப்பு மற்றும் கட்டட தொழில்நுட்பம். இப்ப நம்ம ஒரு கோயில பார்த்தோம் அப்படின்னா, ஆச்சரியப்பட்டு பார்ப்போம்ல. ஏன்னா அந்த அந்த சங்க இலக்கியத்துல எந்த ஒரு கணினி டெக்னாலஜியுமே இல்லாம, நம்ம முன்னோர்கள் எப்படி இந்த கோயில கட்டுனாங்க, அதுல தூண்கள் எப்படி வச்சாங்க, விமானங்கள்லாம் நமக்கு தெரியும். கோயிலோட உச்சில ஒரு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்ல பானை மாதிரி இருக்கும்ல, அதான் விமானம் சொல்லுவாங்க. அடுத்து மண்டபங்கள். இது எல்லாமே அ சமநிலை அடிப்படையில தான் வச்சாங்க. எப்படி கற்கள வெட்டுனாங்க, அத அப்படியே தூக்கி அங்க மேல எப்படி பொருத்துனாங்க, இது எல்லாமே அ பொறியியல் அறிவு இல்லாம சாத்தியம் இல்ல. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, நீர்நிலைகள். ஸோ குளம், ஏரி, கால்வாய் இது எல்லாமே நமக்கு மழைநீர் சேகரிக்கிற ஒரு முறை தான். கல்லணை இன்று வரைக்கும் உறுதியா இருக்கு அப்படின்னா, அந்த காலத்துல முன்னோர்கள் நம்ம கரிகாலன் எந்த அளவுக்கு அதுக்கான பாறைகள வெட்டி, அந்த அவ்ளோ வர்ற தண்ணிய அவன் அவ்ளோ சேவ் பண்ணான் அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் நமக்கு வந்து ஒரு புரியாத ஒரு புதிரா தான் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நவீன சிவில் இன்ஜினியரிங் அடிப்படை தான் நம்ம தமிழர்கள்ட்ட இருந்துச்சு அப்படிங்கிறது புரியும். அடுத்து 3வது யூனிட்டு உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பம். இப்போலாம் நம்ம ஃபேக்டரிஸ், இண்டஸ்ட்ரீஸ்லாம் சொல்றோம்ல. அதெல்லாம் அப்போ சிறு தொழில்களா இருந்துச்சு. நல்லா வளர்ந்திருந்துச்சு. ஸோ உற்பத்தி முறைக்கு என்னலாம் வச்சிருக்காங்க அப்டின்னா, இரும்பு கருவிகள், ஆயுதங்கள், ஆபரணங்கள் இது எல்லாமே நமக்கு உள்ளூர்லயே தயாரிக்கப்பட்டது. இரும்ப உருக்குறாங்க. அப்புறம் தங்கத்த உருக்கி அதுக்கான ஜுவல்லா போடுறதுக்கான வேலைப்பாடுகள். இதுக்கு எல்லாமே வெப்பமும், ரசாயன அறிவும் தேவ தான. அத அவங்க தமிழர்கள், நம்ம முன்னோர்கள் எப்படி கையாண்டுருக்காங்கங்கிறத நம்ம இந்த யூனிட்ல பார்ப்போம். அடுத்து கட்டிடக்கலை. ஆ ஃபர்ஸ்ட்டு கப்பல் எப்படி வந்துச்சு? ஒரு மரத்த வச்சு தான் அத மிதக்கிறத வச்சு 2 மரத்த கட்டி, அதுக்கப்புறம் கடைசியில கப்பலா மாறுச்சு. இதோட வளர்ச்சிய நம்ம பார்த்துருப்போம். ஸோ வாணிபம்ங்கிறது நமக்கு கப்பல் மூலமா தான் ரொம்ப பாசிபிளா இருந்துச்சு. ஸோ அது மூலமா தான் நமக்கு ஏற்றுமதி, இறக்குமதி நடந்துச்சு. இதனால நம்ம பொருட்களுக்கு வெளிநாட்டிலேயே நெறைய தரம், மதிப்பு இது எல்லாமே இருந்துச்சு. நம்ம பொருட்களும் பாதுகாக்கப்பட்டது. அதுக்கடுத்து 4வது யூனிட்டு வேளாண்மை மற்றும் நீர்ப்பாசன தொழில்நுட்பம். இந்த யூனிட் ரொம்ப முக்கியம். உணவு இல்ல அப்டின்னா எந்த சமூகமே வளர முடியாது அப்டித்தானே? ஸோ வேளாண்மை முறைக்கு என்னென்னலாம் ரொம்ப முக்கியம் அப்டின்னா, ஒரு மண்ணோட தன்ம, ஏற்ற பயிர்கள், பருவகால விவசாயம், இயற்கை உரங்கள் இது எல்லாமே நமக்கு அ அறிவியல் அடிப்படையிலான விவசாயமா தான் இருந்துச்சு அந்த சங்க காலத்துல. அடுத்து ஒரு பயிர் வளரனாலும், எது வளரனாலும் நமக்கு நீர் முக்கியம். ஸோ அந்த நீர்கள வந்து அவங்க எப்படி பாதுகாத்தாங்க? அணைகள், ஏரிகள், கால்வாய்கள் இது எல்லாமே நம்ம தண்ணீர வீணாக்காமல் பயன்படுத்த, மழைநீர சேகரிக்க அப்பவே அந்த நடைமுறையில இருந்துச்சு. அடுத்து 5வது யூனிட்டு அறிவியல் மற்றும் கனித்தமிழ். ஆ தமிழ் வந்து ஒரு இலக்கிய மொழி மட்டும் இல்ல. நம்ம அறிவியல்லயுமே, கணினியிலயுமே நம்ம தமிழ் நெறைய நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, இன்செர்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு தமிழ் ஃபாண்ட்ஸ் இருக்கு. அப்புறம் நெறைய ஆப் இருக்கு, சாஃப்ட்வேர் இருக்கு. இது எல்லாமே நமக்கு தமிழ்ல இப்போ வந்திருக்கு. அடுத்து எண்முறைகள், அளவீடுகள், கணக்கீடுகள் எல்லாமே தமிழ்ல இருக்கு. முன்னாடிலாம் வந்து இப்போ அ ஒரு காலத்த கணக்கிடணும் அப்டின்னா, நமக்கு இப்ப ஜோசியம் பார்க்கிறதா இருக்கட்டும், அடுத்து நட்சத்திரங்கள் இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம இப்பவும் சொல்றோம், அப்பவும் சொல்றோம். அப்பலாம் கடலுக்குள்ள மீன் பிடிக்க போறதுக்கு முன்னாடி இப்ப நமக்குலாம் வானிலை அறிக்கைகள் வந்துருதுல்ல. அப்போ எத வச்சு வந்து இந்த அறிக்கைகள பண்ணாங்க அப்டின்னா,
வானிலை எப்படி கெஸ் பண்ணாங்க அப்படின்னா, அலைகள். அலைகள் வந்து அந்த கடலோரங்கள்ல ஸ்மூத்தா நல்லா நார்மல் சின்ன சின்ன வேவா இருந்துச்சு அப்படின்னா, அங்க கடலுக்குள்ள சீற்றம் இல்ல. இதுவே பெரிய பெரிய அலைகள் வந்துச்சு அப்படின்னா, அந்த கடலுக்குள்ள அங்க மழை பெஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான வானிலை அறிவுகள வந்து நம்ம சங்க இலக்கியத்துல சங்க தமிழர்கள் பயன்படுத்துனத நம்ம பார்க்கலாம். ஓவராலாவே இந்த யூனிட் நமக்கு என்ன சொல்லுது? இந்த சப்ஜெக்ட், இந்த சிலபஸ் எல்லாம் என்ன சொல்லுது அப்டின்னா, நம்ம தமிழர்கள் வந்து இந்த யூனிட்ஸ் எதுவுமே நம்ம கடந்த காலத்த மட்டும் காட்டல. அந்த அறிவ எதிர்காலத்துக்கு எப்படி கொண்டு போறோம், கொண்டு போகலாம் அப்படிங்கிறத கத்துக் குடுத்துருக்கு. இது எல்லாமே நமக்கு ஒரு புரியலுக்கு ஒரு அடித்தளமா தான் நம்ம இந்த டெக்னாலஜி இருந்திருக்குங்கிறத நம்ம இந்த இந்த சிலபஸ் மூலமா பார்ப்போம். நன்றி.